நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜோஷா டி நேயர்கள் யாவரையும் இந்த மனந்திரும்புதலின் நேர நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட நம்ம தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 121வது அதிகாரம், அதனுடைய 1வது வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடிக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்னு முதல் 2 வசனத்தில் போடப்பட்டிருக்கு. அப்போ இந்த நாளில் கர்த்தரிடத்துலேருந்து நமக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது, கர்த்தரிடத்துலேருந்து நம்ம எப்படிலாம் ஆண்டவரே எனக்கு இதை தாங்கன்ற வார்த்தையை வச்சு சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். அதில் முதல்ல பார்த்திங்கன்னா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடிக்கிறேன் முதல் வசனம். 2வது வசனத்தில் பார்த்திங்கன்னா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்போ கர்த்தரிடத்துலேருந்து நமக்கு முதல்ல என்னது வருமானா, ஒத்தாசை வருமா. ஒத்தாசைனா ஹெல்ப், ஒரு உதவி. இது செய்கிறது யார் தான், நமக்கு கர்த்தர். நிறைய நேரங்களில் மனிதர்களால் கைவிடப்பட்டு நம்ம என்ன செய்யலாம் இருக்கலாம். இவங்க நமக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிடுவாங்க, இந்த காரியத்தில் நமக்கு இவங்க கூட இருந்தோன்னா நமக்கு எப்படியாவது ஒரு நன்மை கிடைச்சிரும் அப்படின்னு நிறைய நேரங்களில் நம்ம மனிதர்களை நம்புகிறோம், மனிதருடைய வார்த்தையை நம்புகிறோம். ஒருவேளை பண தேவைகளுக்காக மனிதர்கள்ட்ட போய் நிற்கலாம், வேறு ஒரு வேலை வாங்குறதுக்காக, ஒரு இடத்துல ஒரு ப்ரொமோஷனுக்காக, ஏதாவது ஒரு காரியங்களுக்காக நீங்கள் மனுஷருடைய தயவை தேடி என்ன செஞ்சிட்ருக்கலாம், போயிட்டுருக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கள், கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எந்த கர்த்தரிடத்துலேருந்து? நான் வானத்தையும் பூமியும் இந்த வானம் பூமி எல்லாவற்றையும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து நமக்கு என்னது வருமா, ஒத்தாசை வருமா. ஆண்டவர்கிட்டருந்து எப்படிப்பட்ட ஒரு நன்மையெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 21வது அதிகாரம் அதோடைய நீதிமொழிகள் 21வது அதிகாரம் அதோடைய 31வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஒரு காரியத்தில் ஒரு ஜெயம் வேணும். நீங்கள் இப்போ வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, அந்த காரியம் நன்மையாக முடியணும்னா நம்ம மனுஷங்கள்ட்டெல்லாம் போய் நம்ம பேசுகிறதுக்கு முன்பாக, அதுக்குரிய பணங்களெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்பாக, உங்களுக்கு ஒரு எண்ணம், அதற்குரிய காரியங்களை வருது அப்படின்னா, நம்ம முதல்ல யார்கிட்டருந்து நம்ம அந்த ஒத்தாசையை பார்க்கணும், கர்த்தரிடத்துலேருந்து. பாருங்கள், அதான் இந்த வசனத்தை நம்ம எப்போவுமே எதுக்கு சொல்லுவோம்னா, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அந்த காலத்தில் அந்த யுத்தத்துக்கு போகணுன்னா முதல்ல அதை எதை தான் ஆயத்தப்படுத்துவாங்க, குதிரை, போர் வீரர்கள் அந்த குதிரையில் போகிறதுக்கு அந்த குதிரையை எவ்வளோ ஆயத்தப்படுத்த முடியுமோ படுத்துவாங்க. அதே போல் தான் அந்த குதிரைகள் எல்லாம் ஆயத்தப்படுத்துவாங்க. ஆனால் அந்த போரில் போகிற இடத்துல வெற்றி வர்றது யாருடைய கருத்தில் தான் இருக்குது, கர்த்தருடைய கருத்தில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த நாளில் வீடு கட்டுற காரியமாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த ஒரு பெரிய உங்கள் குடும்பத்திற்கான முக்கியமான ஒரு தேவையாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய ஒரு காரியம், இதில் நான் எப்படியாவது வின் பண்ணியிருந்தீங்க, நான் இதில் சாதித்து காட்டிடணும், நான் இதில் மட்டும் தோல்வி அடைஞ்சிட்டேன், இதில் நான் ஒரு வேளை நஷ்டம் அடைஞ்சிட்டேன், நான் எதாட்டும் ஆகிட்டேன்னா எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்க, நான் வெட்கத்தை அனுபவிச்சிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் துக்கத்தோடு இருக்கலாம், ஒரு பயத்தில் இருக்கலாம், கலக்கத்தில் இருக்கலாம். அதான் இங்கே வசனம் போடப்பட்டிருக்கு. நம்மளுடைய ஆயத்தம், நம்ம என்ன ஒரு தொழிலில் முன்னேற்றமான காரியங்களாக இருக்கலாம், என்ன ஆயத்தமான காரியங்கள் நம்ம எதில் செஞ்சாலும் அதற்காரியானது ஜெயம் யாருடைய கருத்துலேருந்து தான் இருந்து வரணும், கர்த்தரிடத்துலேருந்து தான் வரணும். அதை நம்ம முதல்ல பார்த்தோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்கள் இருக்கேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து தான் நமக்கு என்னது வருமா, ஒத்தாசை வருமா. 2வது நம்ம பார்த்தோம், ஜெயமோ கர்த்தரால் வரும். நமக்கு வாழ்க்கையில் நம்ம எந்த காரியமாக இருந்தாலும் அதில் நம்ம வின் பண்ணணும், ஜெயம் வரணும்னா அது யார்கிட்ட இருந்து தான் வரணும், கர்த்தரிடத்துல தான் வரணுமா. அடுத்தது பார்த்திங்கன்னா, சங்கீதம் 127:4 அழகாக ஒரு வசனப்படப்பட்டு சங்கீதம் 127:3 பார்த்திங்கன்னா, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அடுத்தது பாருங்கள், கர்த்தரிடத்துலேருந்து நமக்கு வர பெரிய நன்மைன்னு பாருங்கள், பிள்ளைகள், கர்ப்பத்தின் கனி. நிறைய பேர் பாருங்கள், நிறைய பேர் நீங்கள் சாட்சியில் கேள்விப்பட்டிருப்பீங்க, இத்தனை ஆண்டுகள் கழித்து எனக்கு பிள்ளை இருந்துச்சு, இத்தனை ஆண்டுகள் கழித்து ஆண்டுகளுக்கு கர்ப்பத்தின் கனியை தந்தார் அப்படின்ட்டு. அப்போது நம்ம வாழ்க்கையில் உங்கள் கருத்தில் இருக்கிற பிள்ளைகள், உங்கள் வீட்டில் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் இந்த பிள்ளைகள் எல்லாருமே யாரால் வந்த பலன் பாருங்கள், கர்த்தரால் வந்த பலன் தான். கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன்.
கர்த்தர்கிட்ட இருந்து தான் அந்த பலன் நமக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. அவர் இல்லைன்னா நமக்கு அந்த பலன் என்ன செய்யாது, கிடையவே கிடையாது. அந்த பலனை தர்றவர் கர்த்தர். அப்போ ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். இத்தனை ஆண்டுகள் ஆச்சு எனக்கு திருமணமாகி, என் பிள்ளைகளுக்கு, என் மகளுக்கு திருமணமாகி நிறைய ஆண்டுகள் ஆயிடுச்சு, அந்த மாதக்கணக்கில் ஆச்சு, எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கர்ப்பத்தின் கனி இருக்குதா, எதுவும் சந்தோஷமான நிகழ்ச்சி உண்டான்ட்டு. நீங்கள் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதி ஆகமத்தில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு பாருங்கள், ஆண்டவர் வந்து வாக்கு பண்ணியிருப்பார். ஆனால் ஆண்டவர் அவருக்கு 100வது வயதில் என்ன செஞ்சுருப்பார், குழந்தை கொடுத்துருப்பாரு. நீங்கள் யோபுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, இருந்த குழந்தைகள் எல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க, மரித்து போயிருப்பாங்க. யோபுக்கு அடுத்த வாழ்க்கையே கிடையாதுன்னு நினச்சிட்டு இருப்பார் யோபு. தன்னோட மனைவி மட்டும்தான் இருந்தா. மனைவி என்ன செஞ்சா, நீ ஆண்டவரை தூஷித்து உயிரை விடுன்னு சொல்லியிருப்பா. ஆனாலும் யோபு ஆண்டவர் வந்து அந்த சோதனைக்கு எல்லாம் காலங்கள்லாம் மாறினதுக்கப்புறம் அப்படியே ஒரு ரெட்டிப்பான நன்மை, இழந்த குழந்தைகள் எல்லாம் திரும்ப அப்படியே ஆண்டவர் என்ன செஞ்சார், கொடுத்தாரு. அன்னாளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் அன்னாள்னு ஒரு சகோதரியை பார்த்தீங்கன்னா, தன் கணவரோட என்ன செய்வாங்க, ஆலயத்துக்கு வருடத்துக்கு ஒருக்கா அந்த ஆலயத்துக்கு வந்து பலி செலுத்த வரும்போதெல்லாம் துக்கத்தோடு தான் என்ன செஞ்சுட்டு இருந்தா, வந்துட்டு இருந்தா. ஒரு நாள் கூட தன்னுடைய கணவரோட இன்னொரு மனைவி பெனினால் வந்து அவளை துக்கப்படுத்தும் போது, குழந்தை இல்லாத ஒரு காரியத்தை குறித்து துக்கப்படுத்தும் போது, அவள் பயங்கர மன கஷ்டத்தில் போய் ஆலயத்தில் போய் என்ன செய்கிறா, மனம் கசந்து அழுது தன்னோட இருதயத்தை எல்லாம் ஆண்டு சமூகத்தில் என்ன செய்கிறா, ஊற்றி விட்டா. அப்புறம் அவள் எழுந்திரிச்சு போகும்போது அவள் ஒரு கஷ்டமும் இல்லாமல் என்ன செஞ்சா போனான். ஆனால் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு வந்து ஒரு பெரிய கொஞ்ச நாளில் போனப்புறம் அவள் நினைக்காத அளவுக்கான அவள் வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சு கர்த்தர் வந்து அந்நாளை நினைத்தர்லினார் அந்த இடத்துல வசனம் போடப்பட்டிருக்கும். நினைத்து அவளுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி ஆர்டர் கொடுத்துருப்பார். ஆனால் அவள் பொருத்தனை பண்ணி ஜெபிச்சுட்டு வந்திருப்பான். ஆண்டவரே, எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தீங்கன்னா நான் அந்த குமாரனை இந்த ஆலயத்திலே கொண்டு என்ன செஞ்சிருவேன், விட்டுருவேன்ட்டு விட்டது. அவள் அதே போல் தன்னுடைய பொருத்தனை நிறைவேற்றினதுக்கு அப்புறமும் திரும்ப ஆண்டவர் அவளுக்கு 3 குமாரனை 2 குமாரத்தை என்ன செஞ்சிருப்பாரு, கொடுத்துருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன். இந்த நாளில் இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்த்தோம், கர்த்தரிடத்துலேருந்து நமக்கு என்னது கிடைக்குமா, ஒத்தாசை, உதவி. என்ன காரியத்துக்கு உதவி, மனுஷங்க உங்களுக்கு கைவிட்டுருக்கலாம், எதில் உங்களை கைவிட்டிருந்தாலும் கர்த்தரை நம்ம தேடும்போது அவர் நமக்கு ஒத்தாசை தருகிற தேவனாக என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. அடுத்தது நம்ம பார்த்தோம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். 2வது பார்க்குறோம் ஜெயம். நம்ம என்ன காரியங்களை செய்தாலும் அந்த காரியத்தில் ஜெயம் வேணும்னா ஆண்டவர் நம்மோட இருக்கும்போது தான் அந்த காரியத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியும், ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் 127வது சங்கீதத்தில் 3வது வசனத்தில், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனியும் அவரால் கிடைக்கும் பலன். அப்போது நம்ம கர்த்தர் கூட இருக்கும்போது நமக்கு கிடைக்காத ஆசீர்வாதமே கிடையாது, நமக்கு இல்லாத நன்மை என்ன செய்யாது, கிடையாது. உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா, இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை தாங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு இடத்துல ஒரு இதுக்கு போகிறீங்க, ஒரு காரியத்தில் ஜெயம் வேணுமா, அப்போ ஆண்டவரே, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இனியால் முடிஞ்ச ஆயத்தத்தை நம்ம பண்ணிவிட்டு ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கும் போது, இனியால் முடிஞ்சதை நான் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, இனிமேல் நீங்கள் எனக்கு இந்த இடத்துல எனக்கு அதில் இந்த ஜெயத்தை தர்றது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு ஜெபிக்கும்போது ஆண்டவர் தருவார். அடுத்தது நம்ம பார்த்தோம், கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் பலன். அப்போ ஆண்டவரே, நீங்கள் நிறைய பேர் நெஞ்சிக்கிறாங்க, உனக்கு குழந்தை இல்லையான்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான், இவங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்கிறாங்க. என்ன காரியமாக இருந்தாலும் இந்த வசனத்தை சொல்லுங்கள். ஆண்டவரே, கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் பலன் போடப்பட்டிருக்கே. அப்பா, இந்த பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் போடப்பட்டிருக்கே. அப்பா, எனக்கு ஆண்டவரே இந்த பலனை தாங்க, உங்களால் கிடைக்கிற இந்த பலனை எனக்கு தாங்கன்னு நீங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பாக அன்னாளை கடாட்சித்த தேவன், சாராளை கடாட்சித்த தேவன். அதில் ரெபேக்கால பார்த்தீங்கன்னா, அவன் ஈசாக்கு ஜெபிக்கும் போது ஆண்டவர் 2 பிள்ளையில ஆண்டவர் என்ன செய்வார், கொடுப்பாரு. அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கும் அப்படிப்பட்ட காரியத்தை என்ன செய்வார். அடுத்தது பார்க்கலாம், சங்கீதம் 65வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 65:2 பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 62:5 நம்ம நம்புகிறது கர்த்தரால் என்ன செய்யுமா, வருமா. என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும் அப்படின்னு அழகாக ஒரு வசனம் போடப்பட்டிருக்கு. நம்ம ஆத்மாவை நோக்கி நம்ம சொல்லணும். நீங்கள் ஜெபிக்கிற காரியத்துக்கு கொஞ்ச நாள் டிலே ஆகிட்டே இருக்கலாம், ஒரு நம்பிக்கையாக ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பீங்க, இந்த காரியம் வாழ்க்கையில் நடந்துடும், இதில் இந்த காரியத்துக்காக நான் ஜெபிச்சுட்டே இருக்கேன், ஆண்டவர் எனக்கு செய்வார் நீங்கள் நம்பும்போது ஒருவேளை அதுக்கு அந்த காரியம் நடக்காதபடி அந்த சிச்சுவேஷன் வந்து வேறு மாதிரி இருக்கலாம், அதற்கான சூழ்நிலையே இல்லாமல் இருக்கலாம்.
நீங்கள் கேட்குற காரியம் நடப்பதற்கான சூழ்நிலையே இல்லாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் இந்த வசனத்தை எடுத்து சொல்லுங்கள், என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவராலே வரும். நம்ம எந்த மனுஷனை நோக்கி நம்ம என்ன செய்யலை, அமரலை. மனுஷங்க தான் சொன்னால் அந்த காரியத்தை என்ன செஞ்சுருவாங்க, மாற்றிடுவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருக்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக அந்த காரியத்தை நமக்கு என்ன செய்வார். கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு அந்த காரியத்தை என்ன செய்வார். எனக்கு ஆண்டவர் செய்வார், நான் நம்புகிறேன், நான் நம்பியிருக்கிறேன், எனக்காக ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வார்னு நம்ம ஆண்டவரை நோக்கி நம்பி இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு அந்த காரியத்தை கண்டிப்பாக என்ன செய்வார். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், ஆராதிச்சிட்ருக்கோம். அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையை தான் நம்ம கவனிச்சிட்ருக்கோம். அப்படிப்பட்ட தேவனுடைய தேவனை தான் நம்ம விசுவாசிக்கிறோம். அவரை தான் நம்ம என்ன செய்கிறோம், தேடுறோம். அதான் இந்த இடத்துல சங்கீதம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். தாவீது ராஜா எழுதின சங்கீதம் தான், நான் நம்புகிறது அவராலே வரும், அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8வது வசனம் அதே இதில் பார்த்தீங்கன்னா, அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அப்படின்னு அதுக்கு அடுத்த கீழே உள்ள வசனங்களில் போடப்பட்டிருக்கு. அப்போது நமக்கு நிறைய நேரங்களில் நம்பிக்கை இல்லாத ஒரு சுச்சுவேஷன் வரலாம், பயப்படுகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் மனம் தளர விடாமல், இல்லை ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தில் நன்மை செய்வார் அப்படின்னு நீங்கள் நம்பும்போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை என்ன செய்வார். நீங்கள் பார்த்தீங்கன்னா மரியாள் மார்த்தாளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மட்டும்தான் செஞ்சாங்க. அவங்க தன்னுடைய சகோதரன் சுகவீனமாக இருக்கும்போது ஆண்டவருக்கு சொல்லி தான் விடுவாங்க. ஒருவேளை ஆண்டவர் வந்தால் என் சகோதரனை காப்பாற்றிடுவார்னு சொல்லி விடுவாங்க. ஆனால் ஆண்டவர் வருவதற்கான காலங்களுக்கு முன்பாக அவன் என்ன செஞ்சிடறான், மரித்து அவங்க அடக்கமும் என்ன பண்ணிடுறாங்க. அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் கழித்து தான் ஆண்டவர் அவங்கள தேடி என்ன செய்கிறாரு, அங்கே வராரு. வந்து பார்த்தா அவங்க வீட்டுக்கே ஆண்டவர் போல. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் அவங்களுக்கு இந்த அற்புதத்தை செய்ய போகிறாருன்னு. நேர லாசருவை வச்சிருந்த இடத்துக்கு தான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கே வச்சிங்கன்னு கேட்குறாரு. கேட்டு மரித்து 4 நாள் ஆனவனை ஆண்டவர் என்ன செஞ்சார், உயிரோடு எழுப்பி அந்த குடும்பத்துக்கு மறுபடியும் என்ன செஞ்சார், கொடுத்தார். ஆனால் அந்த குடும்பத்தில் அந்த நம்பிக்கை கூட கொஞ்சமே இல்லை. ஆனால் அவங்க ஆண்டவரை உண்மையாக பற்றியிருந்தாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. மார்த்தாள் கூட ஆண்டவர்கிட்ட சொல்கிறா, ஆண்டவரே நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா என் தம்பி மறுத்திருக்க மாட்டான்ட்டு. ஆனால் ஆண்டவர் உயிர்த்தெழுதுவான்னு சொல்லும்போது அவள் அந்த ஆனால் அவள் ஆண்டவருடைய போதனையை நல்லா கேட்டதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு பரலோகராஜ்யனை பற்றி தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ஆண்டோடைய வருகையை பற்றி தெரிஞ்சிருக்கும். எல்லா காரியங்களையும் அவங்க அறிந்ததுனால தான் அம்மா உயிர்த்தெழுதலில் நாங்கள் அவனை பார்ப்போம், அந்த நம்பிக்கையில் அவள் என்ன செய்கிறா, பேசுகிறா. ஆனால் பாருங்கள், அவங்க நினைக்காத ஒரு நம்பிக்கையான ஒரு காரியத்தை ஆண்டவர் அந்த நாளில் அவங்க வாழ்க்கையில் என்ன செஞ்சார், செய்து கொடுத்தார். அப்படி தான் பேதுருவை ஆண்டவர் முதல்ல ஊழியத்துக்கு அழைக்கும்போது அவங்க ரா முழுவதும் வலையை என்ன செஞ்சுருந்தாங்க, கடலுக்குள்ளே போட்டிருந்தாங்க. ஆனால் ஒரு மீன் கூட அவங்களுக்கு என்ன செய்யலை, கிடைக்கல. ஆனால் ஆண்டோடைய வார்த்தையை, ஆண்டவர் உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் போடுறோம் அந்த இடத்துல வலைய அப்படின்ட்டு இங்கே லூக்கா 5வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் அழகாக போடப்பட்டிருக்கும். ஆண்டவர் நாங்கள் ராமுழுசும் போட்டோம், ஒன்றுமே ஆனால் எங்களுக்கு கிடைக்கல, ஆனால் நாங்கள் உங்கள் வார்த்தையின்படி போடுறோம் அப்படின்னு அவங்க அந்த இடத்துல வலையை போடும்போது அந்த நாளில் வலை கிளியத்தக்கதான அளவுக்கு அந்த நாளில் அவங்க மீன்களை என்ன செஞ்சாங்களாம், பிடிச்சாங்களாம். அப்போ அந்த வார்த்தை மேலே ஒரு நம்பிக்கை. இப்போ கர்த்தரை நம்புகிற நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு நாளும் ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார், வெட்கப்பட விடவே மாட்டார். நீங்கள் நம்பினீங்கன்னா அந்த நம்பிக்கைக்கான பலனை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார், தருவார். அதுதான் நீங்கள் இந்த அதிகாரத்தில் நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 12 வருடம் பெரும்பாலுள்ள ஸ்திரீயுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை அவளுக்கு. அவளுடைய சொத்துக்களை எல்லாம் அவள் வாழ்க்கையில் அவள் சம்பாதிச்ச எல்லா காரியங்களையும் என்ன செஞ்சா, அவள் செலவழித்து எல்லாமே அதற்கான எந்த பலனும் இல்லாத நேரம் அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எல்லாரும் இயேசு கிறிஸ்துகிட்ட போகும்போது ஒரு சுகம் கிடச்சிச்சு. எல்லாருமே இயேசு கிறிஸ்துகிட்ட போகிற யாருமே என்ன செய்யலை, வெறுமையாக வரல. அப்போ நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்பிக்கை செய்வார்னு அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்ன செஞ்சிச்சு, அன்னைக்கு வந்துருந்துச்சு. அந்த நம்பிக்கை அவளுக்குள்ள அந்த நம்பிக்கை வந்ததுனால தான் அவள் போய் என்ன செஞ்சா, அவளுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை. அவளுக்கு கண்டிப்பாக ஒரு வேளை இயேசு கிறிஸ்து கூட 12 சீஷர்கள் கூட எப்பவும் ஒரு கூட்டம், எப்பவும் ஆட்களாக இருக்கும்போது அவங்க முன்னாடி தன்னுடைய வியாதி அவளுக்கு சொல்வதற்கு ஒரு வேளை வெட்கமாக இருந்திருக்கலாம், கூச்சமாக இருந்திருக்கலாம். அவளுடைய அந்த குறைவை சொல்லும் போது யாரும் எதுவும் நினச்சிடலாங்கன்னு இருக்கலாம். ஃபுல்லாக ஜென்ஸாக இருந்ததுனால அவளுக்கு ஒரு கவலையாக அந்த ஒரு கூச்சமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை, அவர்கிட்ட போனால் அவர்கிட்ட ஒரு வல்லமை இருக்குது. அவர்கிட்ட போகும்போது அவர் எனக்கு ஒரு விடுதலையை தருவார்,
ஒரு நம்பிக்கையை தருவார், எனக்கு ஒரு சுகத்தை தருவாருன்னு அவள் இருதயத்துக்குள்ள அந்த நம்பிக்கை இருந்ததுனால அந்த நம்பிக்கையோட அந்த விசுவாசத்தோட போய் கர்த்தருடைய ஆண்டவருடைய வஸ்திரத்தை அவள் என்ன செய்கிறா, தொடுறா. தொட்ட மாத்திரத்தில் அவளுக்கு அந்த உதரத்தின் ஊறு எல்லாம் என்ன செஞ்சு போச்சு, நின்று போச்சு. எல்லாமே நின்னது நிமித்தமா அவளுக்குள்ள ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி கிடச்சிச்சு. பாருங்க, ஆண்டவரும் அவளை திரும்பி பார்த்து அவளை எல்லாரும் முன்னாடி ஒரு சாட்சியாக என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. அன்றைக்கு அவள் ஒரு பயங்கர சுகத்தை என்ன செஞ்சா, பெற்றுக்கொண்டு போனான். ஆண்டவரை நம்பி வந்ததுனால, கர்த்தரை நம்பினதுனால அவளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அந்த நாளில் என்ன செஞ்சார், கொடுத்தாரு. அதை தான் நம்மக்கிட்டே ஆண்டவர் இந்த நாள் எதிர்பார்க்குறாரு. நான் நம்புகிறது அவராலே வரும். நான் ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறேன். என்னைய கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், வெட்கப்பட விட மாட்டார். என் நம்பிக்கைக்கு ஆண்டவர் கண்டிப்பாக எனக்கு காரியத்தை செய்வார். அப்போ நம்ம அவரை நம்பி நம்ம வரும்போது அவர் நம்மகிட்ட என்ன காரியமாவது கீழ்ப்படிய சொன்னார்னா, நம்ம கீழ்ப்படியும் போது நமக்கு அந்த நம்பிக்கைக்கான ஆன்சர் ஆண்டவர் என்ன செய்வார், தருவார். கடைசியாக பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 5வது வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். நம்ம ஆண்டவர் அடுத்தது பார்த்தோன்னா, அவர் நமக்கு என்னத்தை தருகிற தேவனாக இருக்கிறார்னா, அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் தரும். நமக்கு ஞானத்தை தருகிற தேவனாக என்ன செய்கிறாரா, இருக்கிறாராம். அவர் நமக்கு ஒத்தாசை வரும் அவர்கிட்ட இருந்து. நம்ம முதல்ல அதை தான் பார்த்தோம். ஜெயம் வரும் அவர்கிட்ட இருந்து. நம்ம நம்புறது காரியம் கிடைக்கும் நம்ம அவர்கிட்ட இருந்து. அடுத்தது பார்த்திங்கன்னா, அவர் வாயிலேருந்து அறிவும் புத்தியும் வரும். அப்போ நம்ம தேவனிடத்துலேருந்து பெற்றுக்கொள்கிறது முதல்ல ஹெல்ப்பை பெற்றுக்கொள்கிறோம், ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம். நம்ம நம்பி போகும்போது இந்த நம்பிக்கைக்கான அந்த பிளெஸ்ஸிங்கை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இடையில பார்த்தோம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அடுத்தது நம்ம பார்க்குறோம், அறிவும் புத்தியும் தருவாராம். அறிவும் புத்தியும் வருமா அவர்கிட்ட இருந்து. இந்த ஞானத்தை அவர் என்ன செய்கிறாரா, நமக்கு தருகிறாராம். அதான் அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். ஒத்தாசை வர்றது போல அவர்கிட்ட இருந்து அறிவும் புத்தியும் வரும். இந்த உலகத்தில் இந்த பொல்லாத மனுஷங்கள்கிட்ட, இந்த பொல்லாத உலகத்தில் பொல்லாத சத்துருவை நம்ம எப்படி ஜெயிக்கணும், பொல்லாத மனிதர்கள்கிட்ட நம்ம எப்படி வாழணும், இந்த உலகத்தில் உள்ள பாவ காரியங்களை எப்படி நம்ம மேற்கொள்ளணும், ஆண்டவரையும் நம்மளையும் பிரிக்கிற காரியங்களுக்கு அதில் நம்ம எப்படி ஜெயம் கொள்ளணும், எல்லாவற்றிலும் அந்த அறிவையும் புத்தியையும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரா, தருகிறவராக இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட நம்ம கேட்கும்போது ஒவ்வொரு காரியங்களுக்கும், ஆண்டவர் எனக்கு இதுக்கு இந்த இடத்துல இப்படி நடக்க வேணும், இப்போ நான் அங்கே போகிறேன், நான் இந்த இடத்துல எப்படி பேசணும், இந்த காரியத்தில் நான் எப்படி காரியமாக அதை கரெக்டாக செய்யணும், எல்லாவற்றையும் நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு அந்த இடத்துல அறிவும் புத்தி என்ன செய்கிறார், தரார். நீங்கள் யோசேப்பை பார்த்தீங்கன்னா, யோசேப்பை கொடுத்து பாடப்பட்டிருக்கும். அவன் காரிய சித்தி உள்ளவனாக என்ன செஞ்சானா, இருந்தானா. அவன் அதே போல் தாவீதை கொடுத்து நீங்கள் போடப்பட்டிருக்கும். சவுலுக்கு முன்பாக அவன் அவ்வளோ ஒரு ஞானவானாய் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தானா. அவன் ஞானமாய் நடக்கிறத பார்த்து சவுல் எல்லாருமே பயந்துருந்தார்களாம். அப்போது நம்மளை சுற்றிலும் இருக்கிறவங்க எல்லாரும் குற்றப்படுத்தணும்னு இருக்கும்போது, ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தை அவர்கிட்ட இருந்து நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நம்ம அப்படி வாழும்போது, அவர் வாயிலிருந்து அந்த அறிவும் புத்தியையும் பெற்று நம்ம அதற்கேற்றபடி நம்ம நடக்கும்போது, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் பயப்படத்தக்க அளவில் ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வைப்பார். நம்மளை யாரும் குற்றப்படுத்துகிற அளவுக்கு ஆண்டவர் நம்மளை வாழ விட மாட்டார். அப்போ அவருடைய வாயிலிருந்து அந்த வருகிற அந்த அறிவும் புத்தியை நம்ம கவனமாக கேட்டு அதன்படி நம்ம நடக்கும்போது, நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நம்ம என்ன செய்யலாம். அப்படி நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஏசப்பா உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே, கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வருங்கிற வார்த்தையின்படி தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் வேலைக்காக, என்னுடைய எதிர்காலத்துக்காக ஒவ்வொரு மனிதர்களையாக நம்பி என் வாழ்க்கை போயிட்டே இருக்குது, எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு எந்த பிள்ளைகள்லாம் கேட்குறாங்களோ ஏசப்பா, அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். யாரெல்லாம் அந்த காரியத்தில் ஜெயம் வேணும்னு, ஆண்டவரே எனக்கு ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயம் வேணும்னு சொல்கிறாங்களோ ஏசப்பா, ஜெயமோ கர்த்தரால் வருங்கிற வார்த்தையின்படி அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுங்க ஏசப்பா. அதே போல் தகப்பனே, கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் பலன் அப்படிங்கிறது போல்
ஆண்டவரே உம்மால வர அந்த பலன் அவங்க பெற்றுக்கொள்ள, கற்பத்தின் கனியை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஏசப்பா. யாரெல்லாம் பிள்ளைக்காக கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கற்பத்தின் கனியை கொடுங்க ராஜா. அதே போல நான் நம்புகிறது வரும் அப்படிங்கிற வார்த்தையின்படி தகப்பனே அப்பா உண்மை நாங்கள் நம்பி கேட்குறோம் ராஜா. உண்மை நம்பி இந்த ஜெபத்தில் அன்றைய என்னோடு சேர்ந்து இந்த மனந்திரும்புதலின் நேர நிகழ்ச்சியில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு அவங்க நம்புகிற காரியத்தில் நீங்கள் ஜெயத்தை கொடுங்க. நம்புகிற காரியங்களை செய்ய வாய்க்க பண்ணுங்க. அவங்க நம்புகிறது கிடைக்கிறதுக்கு தான் உதவி செய்யுங்க. எதெல்லாம் நம்பி உங்கள்கிட்ட ஜெபிக்கிறாங்களோ அதை கிருபையாய் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அதே போல தகப்பனே ஆண்டவரே வாயிலிருந்து அவருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வருங்கிறபடி ராஜா. ஆண்டவரே உங்கள்கிட்ட இருந்து அந்த இருக்கிற அறிவும் புத்தியும் உங்கள் வாயிலிருந்து வர்ற அந்த அறிவும் புத்தியும் ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொண்டு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்க்கையில் உமக்கென்று வாழ்வதற்கும் எந்த இடத்துல எப்படி நடக்கணும், பொல்லாத சத்துருக்கு எப்படி விலகி வாழணும், எல்லாம் அந்த அறிவும் புத்தியும் பெற்றுக்கொண்டு வாழதேன்னு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.